இன்றைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, ஜெயம். யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படுது, ஆனால் ஜெயத்தை கொடுக்கறது ஆண்டவராக இருக்கிறார். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். ஜெயத்தை கொடுக்க போகிறது அவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஆயத்தங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். உதாரணமாக எக்ஸாம்ண்டா அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்யணும். வேலையாக இருந்தால் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனை உயர்த்துறதை நாங்கள் செய்ய வேணும். ஆனால் ஆயத்தம் பண்ணுறது தான் நாங்கள். அதற்கான ஜெயத்தை கொடுக்க போகிறது ஆண்டவர் மாத்திரம்தான். சில சமயங்களில் எங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே நாங்கள் ரிஜெக்ட் ஆகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில நேரங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நாங்கள் செலக்ட் ஆகுவோம். அப்போ ஜெயத்தை கொடுக்க போகிறது ஆண்டவர் மாத்திரம்தான். சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்போ ஜெயம் வாரது ஆண்டவரிடத்திலிருந்து மாத்திரம்தான். வேறு எந்த ஒரு திசையிலிருந்துமே எங்களுக்கான ஜெயம் வராது. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறது அவர் மாத்திரம்தான். வேதத்தில் தானியேலை பற்றி நாங்கள் படிக்கிறோம். தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ராஜ்ய பார காலம் முழுவதுமே அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததுண்டு. இந்த தானியேல் எல்லா நேரங்கள்லையும் ஜெபங்கள்லையும் ஆண்டவருக்காக அவர் நின்ற அந்த வைராக்கியத்திலையும் உறுதியாக இருந்தபடியா அவருடைய காரியங்கள் முழுவதுமே ஜெயமாய் அமைந்தது. அப்போ ஆயத்தம் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், ஜெயத்தை தர வேண்டிய இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஆயத்தங்களை நாங்கள் செய்வோம், ஜெயத்தை அவர் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் டே.